கல்வி அது வெறும் பாடப்புத்தகமா, தேர்வில் மதிப்பெண் வாங்குவதற்கான கருவியா, அல்லது ஒரு சமூகத்தை உருவாக்கும் மிகப்பெரிய சக்தியா? இன்று நாம் பேசப்போகும் கேள்வி சிறிய கேள்வி அல்ல, ஆழமான கேள்வி. கல்வி என்பது அரசியல் செயல்பாடா? அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்றவுடன் பலருக்கு நினைவுக்கு வருவது தேர்தல், அரசியல் காட்சிகள், அமைச்சர்கள், சட்டமன்றம். ஆனால் அரசியல் என்பது அதைவிட மிக பெரியது. ஒரு சமூகத்தில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, யாருடைய குரல் கேட்கப்படுகிறது, யாருடைய வரலாறு எழுதப்படுகிறது, யாருடைய மொழி மதிக்கப்படுகிறது, யார் பின்தள்ளப்படுகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் செயல்முறையே அரசியல். கல்வி ஏன் அரசியல்? இப்போது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். யாருக்கு நல்ல கல்வி கிடைக்கிறது, யாருக்கு கிடைக்கவில்லை, யாருக்கு கற்பிக்கப்படுகிறது, எதை கற்பிக்கவில்லை, யாருடைய வரலாறு பாடப்புத்தகத்தில் இருக்கிறது, யாருடைய வாழ்க்கை காணாமல் போயிருக்கிறது, எந்த மொழி முக்கியமானதாக கருதப்படுகிறது? இந்த கேள்விகள் அனைத்தும் அதிகாரம், வளங்கள், சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றுடன் தொடர்புடையவை. அதனால் கல்வி என்பது வெறும் அறிவை பகிர்வதல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் செயலாகும். உலக புகழ்பெற்ற பிரேசிலிய கல்வியாளர் பாவ்லோ ஃப்ரையரே ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறார். எஜுகேஷன் இஸ் ஏ பொலிட்டிக்கல் ஆக்ட். அதாவது கல்வி என்பது அரசியல் செயல்பாடு. அவர் இன்னும் ஒரு படி மேலே சென்று சொல்கிறார், எஜுகேஷன் இஸ் நெவர் நியூட்ரல். கல்வி ஒருபோதும் நடுநிலையானது அல்ல. ஏனெனில் கல்வி அநீதியை அமைதியாக ஏற்க கற்றுக் கொடுக்கலாம், அல்லது அநீதியை கேள்வி கேட்க கற்றுக் கொடுக்கலாம். இரண்டில் ஒன்றை அது நிச்சயமாக செய்கிறது. நம் வாழ்க்கையில் கல்வி, ஒரு ஆசிரியர் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று கற்பிக்கிறார். அது வெறும் தகவல் அல்ல, ஒரு மதிப்பு. சாதி, மத, பாலின பாகுபாடு தவறு என்று கற்பிப்பது சமூக நீதிக்கான கல்வி. ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி உரிமை உண்டு என்று சொல்வது ஜனநாயகத்திற்கான கல்வி. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்று கற்பிப்பது எதிர்காலத்திற்கான கல்வி. அதனால் கல்வி ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி அரசியல் சார்ந்தது, ஆனால் கல்வி கட்சி அரசியல் அல்ல. கல்வியின் நோக்கம் ஒரு கட்சிக்கு ஆதரவாளர்களை உருவாக்குவதல்ல, சிந்திக்கும் குடிமக்களை உருவாக்குவது, கேள்வி கேட்கும் மனிதர்களை உருவாக்குவது, மனித உரிமைகளை மதிக்கும் தலைமுறையை உருவாக்குவது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை நினைவில் கொள்ளுங்கள். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 4 மதிப்புகளும் பள்ளியில் வாழ வேண்டும். புத்தகங்களில் மட்டுமல்ல, மாணவர்களின் வாழ்க்கையிலும். அதுவே ஜனநாயக கல்வியின் நோக்கம். அப்படியானால் கல்வி என்பது அரசியல் செயல்பாடா? ஆம். ஆனால் அது கட்சி அரசியல் அல்ல. அது மனித உரிமைகளின் அரசியல், சமத்துவத்தின் அரசியல், நீதியின் அரசியல், ஜனநாயகத்தின் அரசியல், அதிகாரத்தை கேள்வி கேட்கும் அரசியல். பாவ்லோ ஃப்ரையரே கூறியது போல் கல்வி ஒருபோதும் நடுநிலையானது அல்ல. ஏனெனில் கல்வி மனிதனை விடுதலை செய்யலாம், அல்லது அவனை அமைதியாக கீழ்ப்படிதலுக்கு பழக்கப்படுத்தலாம். எனவே நாம் எந்த கல்வியை தேர்வு செய்கிறோம் என்பதே நம் சமூகத்தை உருவாக்க விரும்புகிறோம் என்பதற்கான பதிலாகும்.